முருகனை நாம் வள்ளி தேவியானோட நிறைய கோவிலில் பார்த்துருப்போம். இந்த ஒரு கோவிலில் முருகன் படைத்தளபதி வீரபாகு மற்றும் அவரது சகோதரரோட காட்சியளிக்கிறார். இந்த கோவில் எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது போல் கோவிலை பற்றின தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. சுமார் 600 வருடம் பழமையான இந்த கோவிலில் அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இணைந்து காணப்படுவது ஒரு சிறப்பு. இந்த மரத்தை நம்ம 48 நாள் சுற்றி வரதால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், திருமண தடை பெறுபவங்களுக்கு திருமணம் கைகூடுங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. சரஸ்வதி அம்மன் வீணை இல்லாமல் காட்சி அளிக்கிறது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு. இந்த சரஸ்வதி அம்மன் ஒரு கையில் அபயகஸ்டம் காட்டி நான் இருக்கிறவனுக்கு பயப்பட வேணாம்னு கூறுவது போல காட்சி அளிக்கிறாங்க. மற்றொரு கையில் அரிச்சுவடியையும் தாங்கி காட்சி அளிக்கிறாங்க. இந்த சரஸ்வதி அம்மனை வழிபடுறதுனால குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது, தேர்வில் வெற்றி பெறுவதற்கு குழந்தைங்க சரியாக பேச்சு வராமல் இருக்கிறது, இது எல்லாம் சரியாக தேனு பேனா நோட்டு வாங்கி கொடுத்து நேரில் பிரார்த்தனை செய்கிறதால நற்பலன்கள் கிடைக்குங்கிறது ஐதீகம். இந்த கோவிலோட தலவிருஷம்